வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து அது உடம்புக்கு நல்லதில்லை, கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தமிழர்கள் வந்து அதை வந்து இயல்பாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக வந்து நிறைய நோய்கள் குணமாயிட்டு இருந்தது. குறிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டு இருந்தது. சாப்பாடுக்கு அப்புறம் அந்த தாம்பூலம்னு வச்சு வெத்தலை பாக்கு வந்து சாப்பிட்றது பழக்கம்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் கிடைக்கல. அதாவது மன்னர்களும் செல்வந்தர்களும் உயர் பதவியில் இருந்தவங்க தான் ஒரு காலத்தில் வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்திருக்காங்க. சாதாரண மக்களுக்கு அதுக்கு கிடைக்கிறதுக்கு 1300ஆம் வருடம் தான் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 1300வது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சோழர்கள் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு பாண்டியர்கள்லாம் கொஞ்சம் டவுன் ஆகி இங்கே வந்து இஸ்லாமிய ஆட்சி நடந்திருந்த காலகட்டம். அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதி மாலிகா கபூர் படையெடுத்து இங்கேருந்து நிறைய செல்வங்கள் எடுத்துகிட்டு போனதெல்லாம் வரலாற்றில் படிச்சிருப்போம். அதுக்கு பிறகு இங்கே நிறைய பேர் அவங்க தளபதிகள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்து அந்த நேரத்தில் விஜயநகர பேரரசு உள்ளே வராங்க. ஸோ விஜயநகர பேரரசு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து குறைவான வரியை கொடுத்துட்டு யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாணிபம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 100 ஆண்டுகளில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே நேரத்தில் மக்களுக்குள்ள வந்து சைவம் வைணவம் அந்த பிரிவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சிலை அதுக்கு முன்னாடி இருந்த படையெடுப்பில் இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து ஆரல்வாய் மொழியில் ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. இப்போவும் இருக்குது அந்த கோவில். ஒவ்வொரு வருஷமும் வந்து அங்கே திருவிழா நடக்கும். அந்த கோயிலேருந்து மீனாட்சி அம்மன் சிலை ஒன்று எடுத்துகிட்டு போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து வழிபட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு அங்கே கோயிலெலாம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் வந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. சைவம் வைணவம் ரெண்டுக்கும் ஒற்றுமைக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அழகர் ஆற்றில் இறங்குற அந்த திருவிழாவை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய பெரிய சாலைகள் அமைச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய சத்திரங்கள் அமைச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி வருது. இன்றைக்கி நீங்கள் வந்து பைபாஸ் ரோட்டில் கிளம்புனீங்கன்னா சாலைகளில் வந்து நிறைய இடங்களில் சத்திரம் இருக்கும். நிறைய சாலைகளுக்கு பேரே அந்த காலத்தில் ராணி மங்கம்மாள் சாலைன்னு தான் இருந்திருக்கு. அந்த சத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ அது வெறும் இடமா இருக்குது. அதை கூட பராமரித்து சரியாக மெயின்டைன் பண்ணலன்னு நம்ம வந்து ஊரோடி நிகழ்ச்சியில் ஒரு தகவல் போட்டிருந்தோம். ஸோ அது மாதிரியான சத்திரங்கள்லாம் உருவாக்குனது ராணி மங்கம்மாள் காலத்தில் தான். அந்த காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் வந்து எல்லாமே மன்னர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் தான் இருந்திருக்கு. அவங்க சாதாரணமாக போட மாட்டாங்க. வெத்தலை, பாக்கு, ஏலக்காய், கிராம்பு, காசு கட்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள், ஜாதிக்காய், இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து வெத்தலை பாக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் முதல்ல மக்களும் வெத்தலை பாக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வெத்தலை பாக்கு போடும்போது அவங்க வந்து வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இந்த 3 தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு ஆடம்பர பொருட்களை பயன்படுத்தலை. அதற்கு பிறகு காலகட்டத்தில் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அது மக்களுக்கு உரிமை கிடைத்ததுக்கு வந்து அந்த விஜயநகர ஆட்சி உள்ளே வந்த காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு தகவல் படித்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லை, விஜயநகர ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாரம்பரியமாக இருக்கிற இன்னும் சில உணவுகள் வந்துச்சுன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோடை மறக்காமல் கேளுங்க.